இப்போ வரக்கூடிய காரோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்துலயுமே கீழே பாத்தீங்கன்னா NCAP 5 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதே விஷயம் 3 ஸ்டார் 2 ஸ்டார்னா கண்டிப்பா போட்டிருக்க மாட்டாங்க, 5 ஸ்டார்னா மட்டும் கண்டிப்பா போடுவாங்க. சோ இந்த 5 ஸ்டார் ரேட்டிங் முதல் எப்படி தரீங்க? சோ இது என்ன டெஸ்ட், இதனால நான் ஏன் அந்த காரை வாங்கணும்? சோ இந்த டவுட்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது நீ கிளியர் ஆயிரும். சோ அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க பார்த்திருக்கிறது கார் ஃபீச்சர்ஸ் இன் 60 செகண்ட்ஸ். சோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ NCAP டெஸ்ட், அதாவது நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபலா NCAPன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு, கவர்மெண்ட் கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசாக வரக்கூடிய கார்ஸை ஒரு சில டெஸ்ட் எல்லாத்தையுமே பண்ணி அது எப்படி இருக்கு, ஒர்க் அவுட் ஆகுமா, சேஃப்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி ரேட்டிங் மூலியமா தருவாங்க. இது நிறைய ஊர்ல நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல டிஃப்ரெண்ட் டைப் யூரோ NCAP இருக்கு, அதுக்கப்புறம் சைனா NCAP இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம கன்சிடர் பண்றது குளோபல் NCAP. ஸோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஃபர்ஸ்ட் ஒரு 3 டெஸ்ட் எடுப்பாங்க. அதுல யாரை கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, அடல்ட் ஆக்குபென்ட் டெஸ்ட், அதுக்கப்புறம் சைல்டு ஆக்குபென்ட் டெஸ்ட், அதுக்கப்புறம் சேஃப்டி அசிஸ்ட் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இந்த சைல்டும் அடல்ட்டும் எப்படின்னு பார்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கார்ல போகும்போது ஒரு கிராஷ் டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்ப்பாங்க. அதுல எந்த அளவுக்கு சர்வைவல் ஆகுறாங்க, எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுதுங்கிறது சொல்லி செக் பண்ணி பார்க்கும். ஸோ இதுல சைல்டுக்கு பாத்தீங்கன்னா ஐசோபிக்ஸ் மவுண்ட் எந்த அளவுக்கு ப்ராப்பரா இருக்கு, எஜெக்ட் ஆகாம இருக்குன்னு சொல்லி செக் பண்ணும். ஸோ ஐசோபிக்ஸ் என்னன்னு தெரியல, மேல ஒரு கார்டு தரேன், அதை போய் பாருங்க. ஸோ அதே மாதிரியே சேஃப்டி அசிஸ்ட், இந்த ABS, ESP, அதுக்கப்புறம் லேன் கீப்பிங் அசிஸ்ட், இந்த அடாப்டர், அந்த ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங், இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஸோ இது நார்மலா NCAPல பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இந்த NCAP உடைய கிராஷ் டெஸ்ட் எப்படி நடக்கும், அந்த காரை 4 பக்கமும் இடிச்சு பார்ப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் இடிச்சு பார்ப்பாங்க. இடிச்சு பார்க்கும்போது ஹெட், நெக், செஸ்ட், லெக்ஸ் இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க. இது ஒரு ஆளை வைக்க மாட்டாங்க, அது பதிலா ஒரு ரோபோட்டோ இல்ல ஏதாவது ஒரு பொம்மையை தான் வைப்பாங்க. அதுல எந்த சென்சார் இருக்கும், அது எந்த அளவுக்கு அங்க இம்பாக்ட் இருக்கோ அதை செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரியே சைட்ல இடிச்சு பார்ப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கம்பி போல்ல போய் இடிச்சு பார்ப்பாங்க. போல்ல இடிச்சு பார்க்கும்போது அந்த சைட் கர்டன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் விப்ளாஷ் டெஸ்ட். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி இந்த காரை அடிக்கும் போது நெக் போர்ஷன்ல எந்த அளவுக்கு இம்பாக்ட் விழுந்திருக்குங்கிறத சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க. சோ இதுதான் அந்த NCAP டெஸ்ட். சோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் காரை இடிச்சு உடச்சு நுறுக்கி எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது கார் எந்த அளவுக்கு பில்ட் குவாலிட்டி பெட்டரா இருக்குன்னு பார்ப்பாங்களே தவிர கார் எந்த அளவுக்கு சேஃப்டின்னு கிடையவே கிடையாது. இப்ப நீங்க ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ள கார்ல நான் 160 கிலோமீட்டர்ல போய் நான் இடிச்சாலும் எனக்கு ஒன்னும் ஆகாதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இவங்க 64 தான் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. அது ஒரு இண்டோர் என்விரான்மெண்ட்ல ஒரு டெம்போவோ ஏதாவது ஒரு இதுலதான் இடிச்சு பார்ப்பாங்க. சோ அப்படி இடிச்சு பார்க்கும்போது இவ்வளவுதான் டேமேஜ் ஆகும். நீங்க 160 100க்கு மேல போனாலே நமக்கு போகணும்னு இருந்தா போய் சேரதான் செய்வோம். அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. பட் ஆனா இது டிரைவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பேஸ் பண்ணி தான். அதனால இதை வச்சு ஒரு காரை ஃபுல்லா டிசைட் பண்ணிட வேண்டாம். அந்த காரோட பில்ட் குவாலிட்டி டிபெண்ட்ஸ் அப்போ இந்த ஒரு சில கிரைட்டீரியாஸ், அவ்வளவுதான். சோ இதுதான் NCAP டெஸ்ட். சோ இந்த வீடியோல இதை பத்தி பார்த்தோம். இனி அடுத்த வீடியோல நம்ம இந்த டிராபிக்லயும் பிளஸ் அது மட்டும் இல்லாம இந்த பார்க்கிங்ல எல்லாமே ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தேடுறது அது என்னங்கிறத அடுத்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.